வணக்கம் நேயர்களே. நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கை. குறிப்பாக நாட்டில் பாடசாலைகள், தொழில் நிறுவனங்கள், வீதிகள் என எல்லா இடங்களிலும் துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுவதும், நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற குழந்தைகள், விபத்தில் சிக்கி உயிரிழக்கின்ற குழந்தைகளை விட துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழக்கின்ற குழந்தைகள் நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்ற நடவடிக்கை ஜனாதிபதியினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த வருடம் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸிடம் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தான் அனுமதி வழங்கியதாக அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டிருந்தார். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள், வீதிகள், பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் அதனை மீறியதான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சிறப்பான ஒரு அமைச்சரவை பத்திரத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார். தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்காக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் மற்றும் அமெரிக்க மக்கள் அனைவருமே துப்பாக்கி கலாச்சாரம் என்பது கட்டாயமாக அமெரிக்காவில் நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று போராட்டங்களை மேற்கொண்டு வந்தவையும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த போராட்டங்களை கருத்தில் கொண்டு அதனை மையப்படுத்தி போராட்டங்களுக்காரர்களுக்கு மதிப்பளித்து இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற உத்தியோகபூர்வமான கையெழுத்தை இட்டு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார் ஜோ பைடன். அதற்காக நேற்றைய தினம் மாலை செய்தியாளர்களை ஜோ பைடனும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பான விவரங்களை விளக்கியதாகவும் அறிய முடிகிறது. ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடம்பெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் என்பதை தாண்டி அரசியல்வாதிகள், உயர்மட்ட அரசியல்வாதிகளுக்கும் இந்த துப்பாக்கி அச்சுறுத்தல் இருந்து வருகிறது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய காதூரம் துப்பாக்கி சின்னம் பறந்ததும், நேற்று முன்தினம் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பீனிக்ஸ் நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இதனை பறைசாற்றுகின்றன. எனவே இத்தகைய நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரும் விசேட வர்த்தமானியில் ஜோ பைடன் கையெழுத்திட்டிருக்கின்றார். அதன் மூலமாக அமெரிக்காவில் துப்பாக்கிகளை வைத்திருக்கின்றவர்கள் சரியான மாதிரியான அனுமதிகளை பெற்று துப்பாக்கிகளை வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் சின்னங்களை வீணாக்கக்கூடாது. என்ன தேவைக்காக அதை பயன்படுத்தினீர்கள் என்ற விடயங்களை சரியான முறையில் அந்த பிரதேச காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறான கடுமையான சட்டங்கள் அமெரிக்காவில் அமுலாக இருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக அமெரிக்காவில் எதற்கெடுத்தாலும் துப்பாக்கிகள் தான் பதில் சொல்லுகின்ற நிலைமை அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்கும் இல்லாமல் செய்வதற்கும் தான் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவசியமான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகள்.